லிங்க பைரவியுடைய உள் பிரகாரத்துக்குள்ள இப்போ விருந்தினர்கள் எல்லாரும் போறாங்க. இந்த உள் பரிகாரத்தை பெண் பக்தர்கள் முற்றிலுமா பராமரிக்கிறாங்க. பைராகினிமா மற்றும் தேவி உபாசகர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க இந்த இடத்தை பராமரிக்கிறாங்க. தேவி பக்தர்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் எல்லாத்துக்கும் மேல ஆன்மீக நலத்தையும் பார்த்துக்கிறாங்க. லிங்க பைரவி ஸ்தலத்தில் இருக்கிற இந்த ஸ்தல விருட்சமான ஆலமரம் தாக நிவாரணம் அப்படின்ற சடங்குல முக்கிய பங்கு வகிக்குது. ஒருவருடைய தீராத விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு செய்யப்படுற இந்த தாக நிவாரணம் இப்ப செய்யப்படுது. புனிதமான தீர்த்தம் அல்லது புனித நீர் இந்த ஆலமரத்துக்கு சமர்ப்பிக்கப்படுது. இதுக்கு பிறகு மஞ்சள் சூத்திரத்தில் கட்டின ஒரு கயிறை திரிசூலத்தை சுற்றி விருந்தினர்கள் கட்டுவாங்க. அதோட திரிசூலத்துக்கு முன்னால ஒரு நெய் தீபத்தையும் தேவி திரிசூலத்துக்கு முன்னால ஏற்றி வைப்பாங்க. இப்போ நெய் தீபத்தை திரிசூலத்துக்கு முன்னாடி தலைமை விருந்தினர் மாண்புமிகு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் வைக்கிறாரு. அதை தொடர்ந்து மற்ற விருந்தினர்களும் நெய் தீபம் அர்ப்பணிக்கிறாங்க. இந்த திரிசூலத்துக்கு நெய் தீபம் அர்ப்பணிக்கிறது ஒருத்தர் தனக்குள்ள இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் கடந்து இருளை அகற்றி ஒளியை அடைகிறதுக்கு ஒரு குறியீடா அர்ப்பணிக்கப்படுது. திருமதி அமிர்தா ஃபட்னவிஸ் நெய் தீபம் அர்ப்பணிக்கிறாங்க. தேங்காய், குங்குமம், மஞ்சள், பாக்கு, மல்லிகை மலர்கள், வெத்திலை, வில்வம், வேப்ப இலைகள் இதெல்லாம் அடங்கின ஒரு அர்ப்பணம் ஒருவருடைய முழுமையான நல்வாழ்வுக்கும் குடும்பத்துடைய நல்வாழ்வுக்கும் ஆரத்தியோட இந்த சமர்ப்பணம் செய்யப்படுது. தேவி ஆரத்தி இப்போ தேவி சந்நிதியுடைய உள் பிரகாரத்தில் நடந்துட்டு இருக்குது. மகாசிவராத்திரி இரவில் இருக்கிற தனித்துவமான கோள்களுடைய அமைப்பு மனித உடல் அமைப்புக்குள்ள இயற்கையாவே சக்தியுடைய மேலெழுச்சிக்கு வழிவகுக்குது. லிங்க பைரவியுடைய சக்தி மனித உடல்ல இருக்கிற 3 அடிப்படையான சக்கரங்களை வலுப்படுத்துது. இது ஒருவருடைய உடல், மனம், சக்தி அமைப்பை ஸ்திரப்படுத்துது. வாழ்க்கையை தீவிரமா வாழ விரும்புறவங்களுக்கு தேவியுடைய அருள் துணை புரியுது. ஒரு பக்தர் வாழ்க்கையுடைய பொருள் தன்மையை ரசிக்க விரும்பினாலும் கடந்து போக விரும்பினாலும் தேவி அதுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. தேவியுடைய அருள் நம்ம எல்லார் மத்தியிலையும் இறங்கிறதுக்கு நாம் அனுமதிப்போம்.